கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் 9:4. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. We must work the works of him who sent me as long as it is day. For night is coming when no one can work. பகலாய் இருக்கும் வரை என்னை அனுப்பியவரின் செயலை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. இரவு வருகிறது, அப்போது யாரும் செயலாற்ற இயலாது. ஆமென். இன்றைய தியான வசனம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆன்மீக கூற்று. பகற்காலம் என்பதால் இயேசுவின் பூமியில் உள்ள பணிக்காலம் குறிக்கப்படுகிறது. ராக்காலம் என்பதனால் அவர் சிலுவையில் மரித்ததின் பின் வரும் காலம், அதாவது பணிக்காலம் முடியும் நேரம் குறிப்பிடப்படுகிறது. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஒரு பிறவி குருடனை குணமாக்கப் போகிறார். அதற்கு முன் அவர் தம் பணி குறித்த உண்மையை வெளிப்படுத்தினார். அவரை அனுப்பினவர் தேவன். அவருடைய காரியங்களை செய்யும் பொறுப்பு அவருக்கு இருந்தது. இந்த வசனத்தின் மூலம் தேவன் நமக்கு போதிக்கும் விஷயங்கள் என்ன என்பதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். பகற்காலம் இது வாழும் காலம், செயல் செய்யும் வாய்ப்பு, ஒளி இருக்கும் நேரம். ராக்காலம் இது வாய்ப்பு முடிந்த காலம், மரணம் அல்லது ஆன்மீக இருளை குறிக்கும். இயேசு இங்கு கூறுவது, நான் பிதாவினால் அனுப்பப்பட்டவன். எனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை அது முடியும் வரை செய்து தீர்க்க வேண்டும். அதாவது பிதா விரும்பிய காரியங்களை செய்யும் பொறுப்பு அவரின் வாழ்க்கையின் மையமாக இருந்தது. இயேசு தமது பணி முடியும் வரை ஓயாமல் உழைத்தார். அதே போல நாமும் நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்திற்குள் தேவனுடைய பணியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை விசுவாசிக்கிறீங்களா? இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொல்வது யோவான் 4:34 வாசிக்கிறோம். இயேசுவுக்கு பணி செய்யும் ஆர்வமே உணவாக இருந்தது. நாம் எப்படி இருக்கிறோம்? அப்படியே கொஞ்சம் சிந்தித்து பார்க்குறீங்களா? நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று பவுலடிகளார் நமக்கு அறிவுறுத்துவதை எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளையும் தேவனுக்காக பயன்படுத்த வேண்டியது நம் பொறுப்பு. அணு தினமும் அவர் பாதம் அமர்ந்து அவரது சித்தத்தை அறிந்து அதன்படி நடக்க வேண்டியது அவருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமை. இதையும் விசுவாசிக்கிறீங்களா? நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளை ஆயிற்று. நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால்
அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் என்று பவுலடிகளார் நம்மை அறிவுறுத்துவதை ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நேரம் குறைவு, ஆகவே விழிப்புணர்வுடன் வாழ்வோம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே என்று பிரசங்கி கூறுவதை பிரசங்கி 9:10 வாசிக்கிறோம். வாய்ப்பு இருக்கும் வரை நாம் செயல்பட வேண்டும் என்பதே இந்த வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள் என்று பவுலடிகளார் கூறுவதை கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நாளை செய்வோம் என்று எதையும் தள்ளி போடாமல் இன்றே செய்ய வேண்டியவற்றை இன்றே செய்வோம். செய்வோமா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு போதிக்கும் பாடம் பகற்காலத்தின் பொருள். வாய்ப்புள்ள காலம், நம் வாழ்க்கை, ஆரோக்கியம், சுதந்திரம் அனைத்தும் தேவனுடைய வரம். இது நமக்கு வழங்கப்பட்ட சேவை செய்யும் நேரம். இயேசுவை போல நாமும் அனுப்பப்பட்டவர்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான பணி உள்ளது. எந்த நோக்கத்திற்காக தேவன் நம்மை இந்த பூமியில் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை உணர்ந்து அவரது சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவரது பணியை நாம் நிறைவாக செய்து முடிக்க வேண்டும். ராக்காலம் வரும் என்பது வாய்ப்பு முடியும் நேரம், மரணம் அல்லது ஆன்மீக தளர்ச்சி, நாம் செயல் செய்ய முடியாத நேரம். ஆதலால் பகற்காலத்தில் செய்ய வேண்டிய உழைப்பு, சாட்சி, சேவை ஆகியவற்றை, அதாவது நல்ல செயல்களில் தீவிரம் காட்டுதல், உலகுக்கு உப்பாய் ஒளியாய் அன்பினால் செயல்படுதல் ஆகியவற்றை செய்து முடிக்க வேண்டும். இயேசுவின் வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரி. பணிவு, ஆர்வம், நிறைவு. அதே போல நம்முடைய வாழ்வும் அவருக்காக பளபளக்கட்டும். Today's verse reminds us that life is a limited opportunity to do God's work. Daytime symbolizes our time on earth, the season of light, strength, and opportunity. Night refers to the time when we can no longer act, that is, death or lost opportunities. Therefore, while we have time, we must serve, love, and shine for God's glory. Every believer is sent with a purpose, just as Jesus was sent by the Father. Let us work faithfully while it is still day. The daytime, time of opportunity. The mission, doing the will of the one who sent us. The night, when opportunities cease. The duty to serve diligently and be a light. The reward, to finish our course faithfully. சுருக்கமாக சொல்வதானால், இன்றைய தியான வசனம் நம்மிடம் ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குகிறது. நம்முடைய பகற்காலம் என்பது நாம் உயிரோடு இருக்கிற காலம். தேவன் நமக்கு அருளிய சேவை செய்யும் வாய்ப்புகள், சாட்சியமாக இருப்பதற்கான தருணங்கள் ஆகும். அதனால் இன்னும் நேரம் இருக்கும்போதே தேவனுக்காக செயல்பட வேண்டும் என்பதே இந்த வசனத்தின் மைய கருத்து. ஏனெனில் ஒரு நாள் ராக்காலம், அதாவது வாய்ப்பு முடிந்த காலம் வரும். மரணத்திற்கு பின் நமக்கு பணி செய்ய இயலாது. எனவே நாம் நினைவில் கொள்ள வேண்டியவை, நாம் அனுப்பப்பட்டவர்கள்.
இயேசு அனுப்பப்பட்டதைப் போல நாமும் அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்த ஒரு பணி உள்ளது. நேரம் குறைவு. பகற்காலம் இருக்கும் மட்டும், அதாவது நம் வாழ்க்கை சுவாசம் நீடிக்கும் வரையே நமக்கு வாய்ப்பு. ஆகவே ஒவ்வொரு நாளும் நல்லதை செய்யும் வாய்ப்பை வீணாக்காமல் இருக்க வேண்டும். ராக்காலம் வருகிறது. நம் ஆரோக்கியம், வலிமை, வாய்ப்புகள் அனைத்தும் நீடிக்காது. அதனால் இப்பொழுதே தேவனுடைய காரியங்களில் உழைப்பது முக்கியம். என்ன, நான் சொல்றது சரிதானே? ஸோ நேரம் இருக்கும்போதே செய்யுங்கள். ராக்காலம் வரும் முன்னே உங்கள் ஒளி பளபளக்கட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள வாழ்க்கை பகற்காலம் ஆகும். அதை வீணாக்காமல் உம் கிரியைகளை செய்யும் ஆவியை எங்களுக்கு தாரும். சோம்பேறித்தனம், கவலை, தளர்ச்சி ஆகியவற்றில் இருந்து எங்களை விடுவித்து உம்முடைய சித்தத்தை அறிந்து உணர்ந்து உம்முடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கும் வண்ணமாக நாங்கள் வாழ்க்கையை நடத்த பரிசுத்த ஆவியால் எங்களை நிறைத்து அவர் காட்டும் வழியில் நடக்க கிருபை செய்ய வேண்டுகிறோம். ராக்காலம் வருகிறதற்கு முன் உம் ஒளியில் நடக்க கிருபை செய்ய வேண்டுகிறோம். எங்கள் நாட்கள் குறைந்திருக்கும் போதும் உமக்காக செயல்பட வலிமையையும் ஆர்வத்தையும் அளித்து அருள வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கணமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.